நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். இவ்வளவு பெரிய எரிக்கல்லா? நானும் பார்க்கலாமா? பண்டித ராமகிருஷ்ணர் அவர்களே, மகாராஜா, உலகத்தை அழிவுல இருந்து காப்பாத்துங்க. ஏதாவது பண்ணுங்க நீங்க. இல்ல மகாராஜா, மகாராஜா, இப்ப இது இயற்கையோட கையில இருக்கு. என்னால என்ன பண்ண முடியும்? இந்த எரிக்கல்லு விண்வெளியில இருந்து ரொம்ப வேகமா பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இப்ப எதுவும் பண்ண முடியாது. இப்ப குரு என்ன சொன்னாரோ அதை மட்டும் தான் பண்ண முடியும். நம்மளுடைய தவறுகளுக்கு பிராயச்சித்தம். இப்ப எல்லாரும் அவங்களுடைய உண்மையை ஏத்துக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இல்ல, இவ்வளவு பெரிய உண்மையை என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? நான் மட்டும் அப்படி பண்ணேன்னா நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க பண்டித ராமகிருஷ்ணரே. இன்றைக்கு இரவு எல்லா மக்களும் என்னோட இந்த அறையில இருக்கிறத உறுதிப்படுத்திக்கங்க. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை அறிவிக்க விரும்புறேன். இப்ப என்னுடைய குறி சரியா தாக்க போகுது. இப்ப நான் கூடிய சீக்கிரமே அப்பாவை நெருங்க போறேன். இந்த கை காலவை என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போக போறான். ஆனந்தமா இருக்கு. என்ன குருஜி, நீங்க இவ்வளவு இனிப்புகளை தனியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? எங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்தா நாங்களும் சந்தோஷமா இருப்போம்ல. இனிப்பு சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறோம். இந்தாங்க, ஆளுக்கு பாதி எடுத்துக்கங்க. நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீங்களும் முடிக்க கூடாது. என்ன குருஜி, இதுல நாங்க என்னத்தை சாப்பிடுறது, என்னத்தை மிச்சம் வைக்கிறது? இது இப்பவே முடிஞ்சு போயிடும். முடிஞ்சு லட்டு கூட முடிஞ்சு போயிடலாம், ஜிலேபி கூட முடிஞ்சு போயிடலாம். ஆனா இந்த உலகம் எப்படி முடிஞ்சு போகணும்னு தெரியலையே. ஐயோ குருஜி, இந்த உலகத்தை விடுங்க, எங்களுக்கு இந்த ஜிலேபியை சாப்பிட அனுமதி வழங்குங்க. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடவா? நாணயங்கள். வாதனி, இன்னைக்கு இதை வச்சு நம்ம சமாளிப்போம். வா. நாணயங்கள், நாணயங்கள் கொடுங்க. உனக்கு அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா? தனி ஐயா மற்றும் மணி ஐயா கிட்டே நாணயங்கள் கேக்குற? நீங்க ரெண்டு பேரும் ராஜகுருக்களா இருந்தீங்க, ஆனா இப்ப இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க ராஜகுருக்களா இருந்தப்போ ரெண்டு பேரும் நல்லா இலவசமா இனிப்ப சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ நீங்க ராஜகுருக்கள் இல்ல. இப்ப நீங்க சாப்பிட்டதுக்கும் உங்க குரு சாப்பிட்டதுக்கும் நாணயங்களை நீங்க தான் கொடுக்கணும். இல்லனா போய் பாத்திரத்தை கழுவுங்க. எங்க குருஜி சாப்பிட்டதுக்குமா? அவரு சாப்பிட்டதுக்கு நாங்க தரணுமா? நாணயத்தை வாங்கிட்டு நீங்க மேல போக போறீங்களா? உங்களுக்கு தெரியாதா என்ன? இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த உலகமே முழுசா அழிய போகுது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த உலகமே இல்லாம போயிடும். எங்களை மாதிரி ஏழைகளுக்கு கொஞ்சம் இனிப்பை கொடுத்து புண்ணியத்தை சேர்த்துக்கோங்க. ஆமா, இத நாங்களும் கேள்விப்பட்டோம். உலகம் அழிய போகுதாமே. கேளுங்க, அவர் சொல்றத கேளுங்க. வாங்க மணி, போல அவருக்கு புரிஞ்சிருச்சு. அட எங்க போறீங்க? நில்லுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒழுங்கா ரெண்டு பேரும் நாணயங்களை கொடுங்க, இல்லன்னா போய் பாத்திரத்தை கழுவுங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க.
இது மகாராஜாவோட கட்டளை. விஜயநகர மக்கள் எல்லாரும் இன்னைக்கு இரவு ராஜ மாளிகைக்கு கண்டிப்பா வந்தாகணும். ஏன்னா இனி இந்த உலகமே அழிய போகுது. மகாராஜா இத பத்தி ஒரு விஷயத்தை அறிவிக்க போறாரு. வாசிங்க. உலகம் அழிய போகுதா? இது எப்படி சாத்தியமாகும்? அட பண்டித ராமகிருஷ்ணரே, இருங்க 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 பண்டித ராமகிருஷ்ணரே. சொல்லுங்க சொல்லுங்க குருவே. பண்டித ராமகிருஷ்ணரே, இப்ப இந்த உலகமே அழிய போகுதுன்னு முடிவாயிருச்சு இல்லையா? சொல்லுங்க ஆமாவா இல்லையா? ஆமா. அப்ப எப்பவாவது மனுஷங்களுக்கு நல்லது பண்ணுமா இல்லையா? சொல்லுங்க ஆமாவா இல்லையா? ஆமா. அப்ப அந்த இளமையை திரும்ப கொண்டு வர மூலிகையை நீங்க எனக்கு தந்தாகணும். சொல்லுங்க ஆமாவா இல்லையா? இல்ல. இல்லையா? ஏன் இல்லங்கிறீங்க? ஏன்னா இந்த உலகமே இன்னும் ஒரு வாரத்துல அழிய போகுது. இப்ப நீங்க அந்த மூலிகையை வச்சு என்ன பண்ண போறீங்க? ஐயோ பண்டித ராமகிருஷ்ணரே, குறைஞ்சபட்சம் ஒரு 7 நாள் நான் ஒரு இளைஞனா இருந்து அனுபவிப்பேன்ல. சொல்லுங்க ஆமாவா இல்லையா? இல்ல. ஏன்னா மகாராஜாவுடைய கட்டளைக்கு இணங்க நீங்க மட்டும் நேரத்துக்கு அரசவைக்கு வரலன்னா அப்புறம் உங்களை ராஜகுரு பதவியில இருந்து நீக்கிடுவாங்க. அது வேணுமா வேணாமா? இல்ல இல்ல, அது கண்டிப்பா நடக்க கூடாது. நீங்க சபைக்கு தானே போறீங்க? ஆமா. சரி வாங்க, நானும் உங்க கூட வரேன். வாங்க வாங்க. அட கொஞ்சம் பொறுமையா போங்க. அட பண்டித ராமகிருஷ்ணா, இருங்க இருங்க இருங்க. அந்த மூலிகையால இப்ப நீங்க எவ்வளவு வேகமா நடக்கிறீங்க பாருங்க. அந்த பாஸ்கர் எங்கேயும் காணமே. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்க மகன் பாஸ்கருங்க. பாஸ்கரை இங்க இருக்க சொல்லி நானே அவங்கிட்ட குறிப்பா சொல்லிட்டு போயிருந்தேன். மகாமந்திரியாரே, பாவம் என்னுடைய மகன் சூரியன் உதிக்கிறதுல இருந்து சூரியன் மறையிற வரைக்கும் மாளிகையில இருக்கிற எல்லா வேலைகளையும் பாக்குறான். நாளுடைய முடிவுல முழுமையா சோர்ந்து போயிடுறான். அவன் வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கான். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஏன் தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பாஸ்கர் இப்படி எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. தாமதிக்காதீங்க, அந்த எரிக்கல்ல காட்டுங்க சீக்கிரம். இப்ப இந்த எந்திரத்தின் உதவியோட இந்த எரிக்கல்லுடைய நிழலை எல்லாரும் ஒன்னா பார்க்கலாம். பாருங்க மகாராஜா. கடவுளே, இன்னும் ஒரு வாரத்துல இது பூமி மேல மோத போகுது. அதோட மொத்த பூமியும் அழிய போகுது. எல்லாமே எரிஞ்சி சாம்பலாக போகுது. கடவுளே, இவங்க எங்க இருந்து வந்தாங்க? ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த எரிக்கல் இப்படிதான் இந்த நேரத்துக்கு வரும். ஆனா பூமியோட எப்பவும் மோதனது கிடையாது. அதுக்கு மாறா காற்றோட வேகத்துல வேற திசையை நோக்கி போயிடும். இவங்க மட்டும் எல்லாரும் முன்னாடியும் இந்த எரிக்கல்ல பத்தின உண்மையை சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் பாருங்க, உங்க எல்லாருக்கும் நரகத்துல இடம் வேணுமா இல்ல சொர்க்கத்துல இடம் வேணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. எல்லாரும் சொர்க்கத்துக்கு போக முடிவு பண்ணா எல்லாரும் உங்களுடைய பாவத்துக்கான பிராயச்சித்தத்தை பண்ணணும். ஏன்னா இன்னும் 7 நாள் தான் மிச்சம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த உலகம் அழிய போகுது. அந்த எரிக்கல்ல பார்த்தே இவங்க எல்லாரும் ஏன் இப்படி பயந்து போயிருக்காங்க? அது மட்டும் இல்லாம உலகம் அழியறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த எரிக்கல் பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே வேற ஒரு திசையில போயிடும். மகாராஜா, மகாராஜா, நான் உங்ககிட்ட மகளே, அம்மு அம்மு, மகளே என்னாச்சு? மகாமந்திரியாரே, இவங்க மயங்கி விழுந்துட்டாங்க போல இருக்கே. சீக்கிரமா வைத்தியரை வர சொல்லுங்க. இவங்க அறைக்கு கூட்டிட்டு போங்க. நில்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, தேவி அமரப்பள்ளி என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தாங்க. மகாராஜா, இவங்க மயக்கத்துல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா கேட்டுக்கலாம். சேவகர்களே, அம்மு, இவங்களை சீக்கிரமா அறைக்கு கூட்டிட்டு போங்க. இளவரசி எழுந்துறீங்க. அம்மு, என்னாச்சு உனக்கு? என்ன பாருமா. சாரதாம்மா,
சாரதாம்மா சாரதாம்மா சாரதாம்மா, நான் சொல்ல போற விஷயத்த கேட்டீங்கன்னா நீங்க அப்படியே மயங்கி போய் விழுந்துருவீங்க. இந்த உலகம் அழிய போகுதாம். அதுவும் இன்னும் ஒரே ஒரு வாரத்துல அழிய போகுதாம். ஐயோ சாரதாம்மா, சிரிக்காதீங்க. உண்மையாதான் சொல்றேன். இந்த உலகம் அழிய போகுதுன்னு சாட்சாத் மகாராஜாவே எல்லார்கிட்டயும் அறிவிச்சிருக்காரு. அதனால இப்ப எல்லாரும் அவங்க பண்ண பாவத்தை எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு பிராயச்சித்தத்தை பண்ணணும்னு சொல்லிருக்காரு. பூமியோட ஆயுள முடிக்க அப்படி என்ன அவ்வளவு அவசரம் கடவுளே? நான் என்னோட வாழ்க்கைய இன்னும் சரியா வாழ ஆரம்பிக்க கூட இல்ல. இன்னும் எனக்கு கல்யாணம் கூட ஆகவே இல்ல. மகாராஜா சொல்றது உண்மைதான். நான் நிறைய தவறுகள் பண்ணிருக்கேன். அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவேன். இல்ல சொர்க்கத்துல என்னோட இடத்தை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு நான் கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணும். வைத்தியரே, என் மகளுக்கு எப்போ சுயநினைவு திரும்ப வரும்னு சொல்லுங்க. கொஞ்ச நேரம் ஆகும். ஆனா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மகாராஜா, இப்ப நீங்க அரசவையில இருக்க வேண்டியதுதான் ரொம்ப அவசியமானது. அதனால நீங்க அங்க போங்க. தேவி அமரப்பள்ளியை பத்தி கவலைப்படாதீங்க. இவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்ச உடனே நான் உங்களுக்கு தகவலை அனுப்பி விடுறேன். ஆனா நீ எப்படி திடீர்னு இங்க வந்த? நான் அரசவையில கலந்துக்கு வந்த மகாராஜா. நீங்க வந்து அப்பா கிட்ட என்னை பத்தி கேட்டீங்களே. ஆனா இங்க வந்ததுமே தேவி அமரப்பள்ளி மயங்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் நேரா ஓடி இங்க வந்துட்டேன். நல்லா பாத்துக்க. சரி மகாராஜா. அப்பா எங்க இருக்கீங்க? அப்பா! கேளு கேளு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் என்ன கேக்குறது? இங்க பாரு, எரிக்கலை பத்தி நீ என்ன போய் சொல்லிருக்க? இல்ல நான் எதுவும் சொல்லல. என்னன்னா எதுவும் இல்ல. நீ அந்த எரிக்கலை பத்தி சொல்லிருந்தா அந்த எரிக்கல் பூமியில மோதாதுங்கிற உண்மையையும் எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கணும் இல்லையா? நான் அப்பா கிட்ட இப்பவே போய் சொல்ல போறேன். ஐயோ, நான் ஏன் இப்படி சொல்லியிருக்கேன்னு கொஞ்சம் கேளு. ஏன்? ஏன்னா இதுலதான் எல்லாருடைய நன்மை அடங்கியிருக்கு. இங்க பாருங்க அமரப்பள்ளி, இந்த வாரம் பூரா விஜயநகர மக்கள் அவங்க பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேட போறாங்க. நேர்மையான நல்ல விஷயங்களை பண்ண போறாங்க. பாவத்துக்கு பதிலா புண்ணியங்களை பண்ண போறாங்க. இது ஏமாத்து வேலை. நான் இத பத்தி கண்டிப்பா எங்க அப்பா கிட்ட சொல்லதான் போறேன். சரிதான், சொல்லு. அப்புறம் நானும் சொல்றேன். நீ என்ன சொல்ல போற? அதான் நீ பண்ண காரியத்தை ஏமாத்தினத, அதுவும் உன்னுடைய அப்பாவை. நானா? நான் அவர்கிட்ட அன்னைக்கு நீ எப்படி என் தோள் மேல மயங்கி போன மாதிரி விழுந்து நடிச்சென்ற விஷயத்த சொல்றேன். எல்லாத்தையும் சொல்றேன், பாத்துக்க. நான் எதுவும் சொல்லல. ஆனா நீ சொன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அம்மு, அப்பா. மகளே, என்னாச்சுமா? நீ நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கேன்ப்பா. நான் நல்லா தான் இருக்கேன். நீ கத்துன மாதிரி எனக்கு சத்தம் கேட்டுச்சு. என்னாச்சு? அது மயக்கத்துல இருந்து வெளியில வந்த உடனே தேவி அமரப்பள்ளி அப்பா அப்பான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அநேகமா மயங்கி போயிருந்ததுனால பயந்து போயிருப்பாங்க. ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்பாங்க. இல்ல, நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் உன் முன்னாடி தானே இருக்கேன். ஆமா, நீ சொல்லு. அரசவையில மகாராஜா கிட்ட நீ என்ன சொல்ல வந்த? காளியம்மா, என்ன காப்பாத்து. இவன் மட்டும் உண்மையை சொல்லிட்டானா இந்த ராட்சச என்ன வதம் பண்ணிடுவான். அது என்னன்னாப்பா, பூமியை நோக்கி வந்துட்டு இருக்க அந்த பெரிய எரிக்கல்ல பாத்தீங்கல்லப்பா, அது 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 உண்மையாவே பூமியை அழிக்க வந்துட்டு இருக்கு. எனக்கு தான் சின்ன வயசுல இருந்தே
நட்சத்திரங்களை பார்க்கறது எவ்வளவு ஆர்வம்னு உங்களுக்கு தெரியும்ல. அத என் கண்ணால நானே பார்த்தேன்ப்பா. அந்த விசாலமான எரிக்கல் அதிவேகமா பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு. அப்படின்னா நம்ம எல்லாருமே நம்ம பாவங்களுக்கு பிராயச்சித்தம் பண்ணியே ஆகணும். நம்மளுடைய தவறுகளை திருத்தியே ஆகணும். இல்லனா நரக சித்திரவதைகளை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். அப்பா, பாஸ்கர் சொல்றது ரொம்ப சரி. அப்படின்னா இதெல்லாம் உண்மைதான். மந்திரியாரே, என்னாச்சு மந்திரியாரே? நீங்க இதுக்கு முன்னாடி இப்படி பயந்து நான் பார்த்ததே இல்லையே. இப்படிப்பட்ட விபரீதமும் இதுக்கு முன்னாடி வந்தது இல்லல்ல. குருவோட எதிர்கால கணிப்பு இதுவரை பொய்யானதே இல்ல மகாராணி. அவரே சொல்லியிருக்காருனா இந்த உலகம் கண்டிப்பா அழியத்தான் போகுது. மந்திரியாரே, நீங்க விஜயநகரத்தோட மகாராஜாவா ஆக போறவரு. அப்புறம் விஜயநகரத்தோட வருங்கால மகாராஜா வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வர்றது நல்லா இல்ல. ஐயோ, இந்த உலகமே இல்லங்கிற போது சிம்மாசனம் எங்க இருக்க போகுது, அரச எங்க இருக்க போறான்? நான் என்னோட பாவங்களுக்கான பிராயச்சித்தத்தை தேடியே ஆகணும். பாவங்களா? ஆமா, நாம செஞ்ச கெட்ட காரியங்களோட சுமைய சுமந்துக்கிட்டு நான் நரகத்துக்கு போக விரும்பல மகாராணி. அதனால எல்லாருக்கும் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் பண்ண ஒவ்வொரு பாவத்துக்கும் பிராயச்சித்தம் தேட வேண்டிய நேரமும் வந்துருச்சு மகாராணி. அந்த கிருஷ்ண தேவராயனை விடுவிக்க வேண்டிய நேரமும் வந்துருச்சு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க மந்திரியாரே? முன்னாள் மகாராஜா கிருஷ்ண தேவராயனை பல வருடங்களா சிறையில் அடைச்சு வச்சிருக்கோங்கிற உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுவும் அத நீதான் பண்ணன்னு. இந்த கத்தியை நான் ஏன் உயிரை மாய்த்துக்கிறதுக்காக எடுத்திருக்கேன்? உன்னோட உயிரியா? இந்த உண்மை மட்டும் எல்லாருக்கும் தெரிய வந்ததுன்னா அப்புறம் என்னால இந்த மொத்த விஜயநகரத்துக்கும் என்னோட முகத்தை காட்ட முடியாம போயிடும். அதுக்கு பதிலா நானே என்னோட உயிரை மாய்த்துக்கிறது தான் சரியா இருக்கும். இப்ப முடிவு உங்களுடையது மந்திரியார் அவர்களே. ஒண்ணு நீங்க என்ன கொன்னுடுங்க, இல்லனா இந்த உண்மையை நீங்க அப்படியே விட்டுடுங்க. இந்த உலகம் இன்னும் 7 நாள் அழிய போகுதுன்னு குரு சொல்லியிருக்காரு. ஆனா என் பாவத்தின் சுமைகளோட நான் நரகத்துக்கு போக விரும்பல. அதனால உண்மையை நான் எல்லார்கிட்டையும் சொல்லித்தான் ஆகணும். ஆனா மந்திரியார் அவர்களே, ஒருவேளை இப்படியும் நடக்கலாம்ல? உங்களுடைய குரு சொன்னாரே, அது பொய் ஆகலாம் இல்லையா? குரு சொன்னது எப்பவும் பொய்யாக முடியாது. குருவோட எதிர்கால கணிப்பு இதுவரை ஒரு முறை கூட பொய்யானதும் இல்ல, இனி ஆக போறதும் இல்ல. முன்னாள் மகாராஜா கிருஷ்ணதேவராயரை நாம தான் சிறையில அடைச்சு வச்சிருக்கோம். அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணனை நாம எங்க அடைச்சு வச்சிருந்தோம். ஆனா மந்திரியாரே, இந்த ஆனா ஊனாலாம் எதுவும் வேணாம், எதுவும் வேண்டாம். உண்மையை எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும். என்ன நடந்தாலும் சரி. நாளைக்கு அரசவையில என்ன பத்தின உண்மையையும், உன்னை பத்தின உண்மையையும், நம்ம எல்லார பத்தின உண்மையையும் எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். சொல்லிதான் ஆகணும். சொல்லிதான் ஆகணும். என்ன நடந்தாலும் சரி, இந்த உண்மையை அரசவையில நான் வெளியே வர விடவே மாட்டேன். எதுக்காக நான் உன்னையே கொல்ல வேண்டியதா இருந்தாலும் சரி கைகாலா. என்ன மன்னிச்சிரு பிரதாப், நான் ஒரு முறை உன்னோட ஆடை திருடிட்டேன். நானும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் மதன். உன்னோட ஆட்டை மிருகம் ஒன்றும் தூக்கிட்டு போகல.
நான் தான் உன் ஆட்டை திருடி வச்சிருந்தேன். இல்ல இல்ல, இந்த காய்கறிகளுக்கு நாணயங்கள்லாம் தர வேண்டாம். நான் என்னோட பாவங்களுக்கு பிராய்ச்சித்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இவ்வளவு நாளா நான் உங்க எல்லாருக்கும் அழுகுன காய்கறிகளை வித்துக்கிட்டு இருந்தேன், அதுவும் அதிக விலையில குறைவான எடையோட. அட பாஸ்கர், நீயும் காய்கறிகளை எடுத்துட்டு போ. நான் சாரதாக்காவுக்கு அதிகமான விலையில கெட்டுப்போன காய்கறிகளை வித்திருந்தேன், அதுவும் குறைவான எடையை போட்டு. இந்தா பாஸ்கர். இந்த யுக்தி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த யுக்தியால கை காலமும் அவனுடைய தவறுகளுக்கான பிராச்சித்தத்தை தேடுவான். அது கூடவே என் அப்பா எங்க இருக்காருன்ற தகவலும் எனக்கு தெரிய வர போகுதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இங்க எல்லாரும் அவங்க உங்க பாவங்களுக்கு பிராச்சித்தம் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மணிக்குமார் சித்தப்பா இந்த பயில்வான துவச்சிக்கிட்டு இருக்காரு. ஐயோ சித்தப்பா 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 என்ன பண்ற? விடுங்க விடுங்க, அவரை தடுக்காதீங்க. அவர் ஆசை தீர வரைக்கும் என்ன அடிக்கட்டும்னு நான் தான் சொன்னேன். ஏன்? சில மாதங்களுக்கு முன்னாடி நான் என்னோட பலத்தை பயன்படுத்தி நான் இவரை நல்லா அடிச்சு போட்டேன். அதனாலதான் இப்ப நான் என் பாவத்தை கழுவிட்டு இருக்கேன். நான் சொர்க்கத்துக்கு போக விரும்புறேன். அடிங்க, நல்லா அடிங்க. நான் ஒரு பாவி, இன்னும் அடிங்க. பாஸ்கர், இவன் இருக்கானே ரொம்ப கெத்தவன். அப்படியா? அப்பா அவருடைய ஆசையை நிறைவேற்றிருங்க. திரும்ப ஆரம்பிங்க. கடவுளே, மலர்களும் தீர்ந்துருச்சு. ஆன்மாக்கு சாந்தி கிடைக்கட்டும். ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குருஜி, நாங்க உங்க படத்துக்கு பூமாலைய சூடி வணங்கிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? உயிரோட இருக்கிற ஒரு மனுஷனோட படத்துக்கு மாலையை போட்டிருக்கீங்க. எங்களை தடுக்காதீங்க குருஜி, எங்களை தடுக்காதீங்க. நாங்க உங்களுடைய படத்துக்கு மாலைய சூடி நாங்க எங்களுடைய பல ஜென்மங்களோட பாவத்தை கழுவிக்கிட்டு இருக்கோம். அப்படி என்ன பாவத்தை கழுவிக்கிட்டு இருக்கீங்க? துஷ்டன், கபடதாரி, பொறாம பிடிச்சவன், வெக்கம் கெட்டவன். உனக்கு அவ்வளவு தைரியமா? நீ என் முன்னாடியே இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல குருஜி, நான் அப்படி எதுவும் சொல்லல. நாங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி எல்லாம் உங்களோட முதுகுக்கு பின்னாடி தான் சொல்லியிருந்தோம். அந்த பாவத்துக்கு தான் நாங்க ரெண்டு பேரும் பிராயச்சித்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மன்னிச்சிடுங்க குருஜி. நாங்க ரெண்டு பேரும் இன்னும் ஒரு தப்பு பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேல என்ன மிஸ்டர் இருக்கு? உங்க முடிய கருப்பாக்க முயற்சி பண்ணி உங்க முகமும் கருப்பானது இல்லையா? அதுக்கும் நாங்க தான் காரணம் குருஜி. உங்க முகத்துல கரிய பூசுறதுக்காக தான் நாங்க அப்படி எல்லாம் செஞ்சோம் குருஜி. அப்புறம் இன்னொரு பொய்ய நாங்க உங்ககிட்ட சொல்லியிருந்தோம். அதாவது இளவரசி தேவயானி உங்களை திருமணம் செய்ய விரும்புறாங்கன்னு. ஆனா குருஜி, உண்மை என்னன்னா இளவரசி தேவயானி உங்களை திருமணம் செய்ய விரும்பவே இல்லை. குருஜி, நீங்க எங்களை அடிக்க போறது இல்லையா? நான் உங்க ரெண்டு பேரையும் அடிச்சு என்னோட பாவங்களை இதுக்கப்புறம் இன்னும் அதிகப்படுத்திக்க விரும்பல. நான் சொர்க்கத்துக்கு போக விரும்புறேன்டா, நரகத்துக்கு போக விரும்பல. அதனால பாவிகளான உங்க ரெண்டு பேருக்கும் என்ன தண்டனை அப்படின்னா, உங்க ரெண்டு பேரோட தவறுகளுக்கான தண்டனையை நீங்களே கொடுத்துக்கங்க. எங்களுக்கான தண்டனையை நாங்களே கொடுத்துக்கிறதா? அது எப்படி? அது எப்படின்னா, இன்னையிலிருந்து இந்த பூமி அழிஞ்சு போற நாள் வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் இன்னொருத்தரோட கன்னத்துல அரைஞ்சுக்கிட்டே இருக்க போறீங்க. அதுவும் நிறுத்தாம. ஒருவேளை உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் நிறுத்தினாலும் அதுக்கப்புறம் உங்களை தலைகளா கட்டி தொங்க விட்டுருவேன். என்ன மன்னிச்சிடுங்க மணி அவர்களே. என்னையும் மன்னிச்சிடுங்க தனி ஐயா அவர்களே. போதும், ஆரம்பிங்க. என்ன இது? பாஸ்கரோட வலையில அவங்க அம்மா மாட்டிக்கிட்டாங்க. ஒரு வேலை பண்ணுவோம், அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடுவோம். இவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொன்னா சேர்த்து வச்சேன். ஆனா இதுக்கப்புறம் ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? அதான் உலகமே அழிய போகுதே. நான் எவ்வளவு பேரை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கேன். அதுக்கு பிராயச்சித்தமா இது எல்லாத்தையும் நான் எல்லாருக்கும் தானம் பண்ண போறேன். அப்பா ஆண்டவா, என்னோட தவறுகளை மன்னிச்சிருப்பா. சாரதா அக்கா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட ஆபரணங்கள் எல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. இல்ல, பாஸ்கர் சொன்னது சரிதான். எல்லாரும் அவங்க தவறுகளை திருத்திக்கணும்.
ஏன் என்ன இப்படி பாவம் பண்ண வைக்கிறீங்க? இல்ல என்ன நல்லா உத. இல்ல ஒரு மனைவியா என்னுடைய கணவரை நான் எப்படி அடிக்க முடியும்? இல்ல சொல்றேன்ல உத. என்ன விஷயம்? விஷயம் என்னன்னா, நான் என் மனைவி கிட்ட என்ன நல்லா உதைக்க சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இவ என்ன உதைக்கவே மாட்டேங்கிறா. ஆனா நீ உன் மனைவி கிட்ட இருந்து உத வாங்குறதுக்கு ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்க? ஏன்னா இத்தனை வருஷமா நாங்க 2 பேரும் ஒன்னா தூங்கும் போது நான் இவளை உதைச்சு கீழே தள்ளி இருக்கேன். அதனால இவ விரக்தி அடைஞ்சு போய் தரையில படுத்துருவா. நான் நல்லா சௌகரியமா படுக்கையில படுத்திருப்பேன். அது இவங்களுக்கு தெரியாம இருந்ததா? இல்ல, ஏன்னா நான் இவகிட்ட பொய் சொல்லிட்டு இருந்தேன். நான் இவளை தூக்கத்துல எட்டி உதைச்சேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா உண்மையை சொல்லணும்னா, நான் இவளை வேணும்னே தான் உதைச்சு தள்ளுனேன். அதனால நான் பண்ண இந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடிட்டு இருக்கேன். அதனால இப்போ இவ்வளவு வருஷமா இவளை நான் எத்தனை தடவை உதைச்சு தள்ளியிருந்தனோ அதே அளவுக்கு இப்போ இவ என்ன உதைக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல என்னால அப்படி பண்ண முடியாது. அப்படி பண்ண மாட்டியா? அப்போ நான் எப்படி சொர்க்கத்துக்கு போறது? ஆனா நான் அப்படி பண்ணேன்னா நான் நரகத்துக்கு போயிடுவேன். அச்சச்சோ, இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்கிறது? ஒரு வழி இருக்கு. பாருங்க, நீங்க இவ்வளவு வருஷமா உங்க மனைவியை எட்டி உதைச்சிருக்கீங்க. அதனால இப்ப இந்த உலகம் அழிஞ்சு போற வரைக்கும் உங்க மனைவியோட காலை அமுக்கி விடுங்க. என்னால இதை ஏத்துக்க முடியாது. ஒரு மனைவியை என் கணவர் என் காலை அமுக்கிறத நான் ஏத்துக்க முடியாது. அப்படியா? அப்ப உங்க கணவரை நரகத்துக்கு அனுப்புறது பத்தினி தர்மத்துக்கு விரோதமானது இல்லையா? பாருங்க, உங்க கணவரை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு நீங்க அவருக்கு உதவலன்னா நீங்க பாவம் பண்ணதுக்கு சமமாயிடும். ஆனா இவரு பிராச்சித்தம் பண்றதுக்கு நீங்க உதவுனீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமும் கிடைக்கும், சொர்க்கமும் கிடைக்கும். அப்ப 2 பேரும் ஒன்னா சொர்க்கத்துல இருங்க. உண்மையாவா? ஆமா. இப்ப வீட்டுக்கு போங்க. அப்புறம் உங்க கணவரை காலமிக்கி விட சொல்லுங்க. புத்தியில அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்காரு. ஞானி அப்பாவுக்கு ஞானி மகன். தோற்றத்தை பார்த்தா அப்படி தெரியல, ஆனா இவனுக்கு புத்தி இருக்கு. தோற்றத்தை பார்த்தா அப்படி தெரியல, ஆனா இவனுக்கு கண்டிப்பா புத்தி இருக்கு. நண்பா, என்ன மன்னிச்சிரு. நான் என்னோட மனசுல எப்பவும் உன்னை இழிவாதான் நினைச்சிருக்கேன். என்னையும் மன்னிச்சிரு. உன்னை பத்தி நானும் நிறைய பேர்கிட்ட தப்பா சொல்லியிருக்கேன். இவங்க யாருமே இங்க வாசல்ல காவலுக்கு நிக்காதது ஆச்சரியமா இருக்கு. நான் இங்க வந்தது கூட யாருக்குமே தெரியல. அப்புறம் இது என்ன, இங்க என்ன நடக்குது? தேவி, அமரப்பள்ளி, எல்லாரும் அவங்க பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொன்னேன்? இவங்களுடைய குணங்கள்ல மாற்றம் வந்திருக்கு இல்லையா? நீங்க எல்லாரும் போகலாம். ஆமா பாஸ்கர், நீ பண்ண விஷயம் உண்மையிலேயே இது அற்புதமானது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னதான் நீ சேட்டக்காரன் குறும்புக்காரனா இருந்தாலும் ஒரு நேர்மையான மனுஷன்தான். மக்களுக்கு நீ பண்ண நினைச்ச நன்மை உன் அம்மாவுக்கும் நன்மையா இருந்திருக்கு. அவங்க ஆசைய தியாகம் பண்ணிருக்காங்க. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்க அம்மா அவங்க விலையுயர்ந்த ஆபரணங்களை எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டாங்க. அமரப்பள்ளி, அமரப்பள்ளி, தெரியுமா? சொல்லு, என்னாச்சு? நல்ல வேலை, நான் உன்னை இங்க பாத்துட்டேன். நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்கிட்ட மன்னிப்பா? சொல்லு, என்கிட்ட எதுக்காக மன்னிப்பு கேக்குற? நான் தப்பு பண்ணிருக்கேன், அதுக்காக தான். நான் உன்னை பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருந்தேன். என்ன பார்த்து பொறாமையா? எதுக்கு? ஆமா, இந்த பாஸ்கர் என்னோட சின்ன வயசு நன்மை இல்லையா? ஆனா நான் எப்ப பார்த்தாலும் இவன் பொறுமையா இருக்காந்தா, பொறுமையா இரு. என்ன பண்ற? ஏதோ உளறிக்கிட்டு இருக்க, அமைதியா இரு. இல்ல, இன்னைக்கு நீ என்ன பேச விடு. அமரப்பள்ளி, நீ சகஜமா இவன் கூட பேசும்போதெல்லாம் நான் உன்னை பார்த்து பொறாமப்படுவேன். அப்புறம் எப்பெல்லாம் பாஸ்கர் உன்னை வந்து சந்திக்கிறானோ அப்பெல்லாம உன்னை பார்த்து பொறாமப்பட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இவன் உன்னோட நண்பனானதுக்கு அப்புறமா நான் உன் மேல பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டேன்.
அமைதியா இருக்காந்தா. இப்ப ஏன் இதெல்லாம் சொல்லி தேவி அமரப்பள்ளியை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க நீ? தொந்தரவெல்லாம் இல்ல, சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் உன்ன நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஏற்கனவே நேரம் குறைவா இருக்கு. ஆனா நீ என்னடானா உன்னோட பாவங்களுக்கு பிராயச்சித்தம் தேடுற மாதிரி இல்லையே. விடு, இப்ப நானே உன்னோட பாவங்களுக்கு பிராயச்சித்தம் பண்ணிடுறேன். என்னோட பாவங்களா? சொல்லு, நான் சொல்றத நீ கேப்பியா மாட்டியா? மகாராணி, இப்ப இந்த உலகமே அழிய போகுது. இந்த நிலைமையில என்னால எந்த ஒரு பாவத்தையும் பண்ண முடியாது. அதுவும் ஒரு கொலை மாதிரியான பாவத்தை பண்ணவே முடியாது. சரி, நான் சொல்றத கேட்காத. ஆனா ஒரு விஷயத்தை நீ நல்லா யோசிச்சு பாத்துக்க. ஒருவேளை இந்த உலகம் மட்டும் அழியலனா, ஒருவேளை அந்த எரிக்கல் மட்டும் பூமி மேல விழாம போச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? நான் உன்னுடைய குடும்பத்தை என்ன பண்ணுவேன்னு நல்லா யோசிச்சு பாரு. உன்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு தண்டனைய உன்னுடைய குடும்பத்துக்கு நான் கொடுப்பேன். மகாராணி, அப்படி பண்ணிடாதீங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை அப்படியே செஞ்சிடறேன். மகாராணி, யார் அந்த நபர்? சொல்லுங்க. நீங்க இவரை என்ன காரியம் பண்ண சொல்றீங்க? நீங்க சொல்றத இவர் பண்ண மாட்டேன்னு சொன்னாரா என்ன? சொல்லுங்க மகாராணி. மகாராஜா, நீங்களே பாருங்க. நான் இவன்கிட்ட இந்த உலகம் அழிய போது, அதனால நான் இவனோட பாவத்துக்கான பிராயச்சித்தத்தை தேடிக்க சொல்றேன். ஆனா இவன் என்னடான்னா நான் சொல்றதை இப்ப நம்பவே மாட்டேங்கிறான். இல்லையா? அதனாலதான் இவன் கிட்ட மகாராஜாவே கட்டளையிட்டு இருக்காருன்றப்ப, எல்லாரும் அவங்க பாவத்துக்கான பிராயச்சித்தம் பண்ணணும்ன்றப்ப இவனையும் நான் பண்ண சொன்னேன். மகாராணி சரியா தானே சொல்லிருக்காங்க. மகாராணி என்ன சொல்லிருக்காங்களோ அதை நீ அப்படியே பண்ணு. சரி மகாராஜா. சரியா? நீ கிளம்பு. மகாராணி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க எல்லாரும் அவங்க பண்ண பாவங்களுக்கு பிராயச்சித்தம் பண்ண வைக்கிறீங்க. இப்ப நான் பண்ண பாவங்களுக்கும் நான் பிராயச்சித்தம் பண்ணணும்னு விரும்புறேன் மகாராணி அவர்களே. ஆமா, நீங்க என்ன பாவம் பண்ணீங்க? ஒரு பாவத்தை நானும் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் நான் விஜயநகர மக்களை ஏமாத்திட்டு இருந்திருக்கேன். உண்மையிலேயே என் தலையில முடி இல்லைங்கிறத நான் அவங்க கிட்ட மறைச்சிட்டேன். அதனால நான் சபையில எல்லார் முன்னிலையிலையும் என்னுடைய இந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ண போறேன். என்னோட இந்த உண்மையை ஒத்துக்க போறேன். இவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கான். நீங்க மட்டும் இப்படி செஞ்சீங்கன்னா நம்மளுடைய மொத்த அரசவைக்கு முன்னாடியும் கேளிக்கைக்கு பாத்திரமா ஆயிடுவீங்க. அதனாலலாம் ஒண்ணும் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த உலகமே இன்னும் கொஞ்ச நாள்ல அழிய போகுது. சேவகனே, சொல்லுங்க மகாராஜா. எல்லாரையும் உடனே சபைக்கு வர சொல்லி அழைப்பு விடுத்துரு. சீக்கிரம். உத்தரவு மகாராஜா. அமரப்பள்ளி, நீ பாஸ்கரையும் மன்னிச்சிடு. ஒரு முறை உன்னோட அறைக்குள்ள வந்து இவன் மயிலிறக திருட முயற்சி பண்ணான். காந்தா! என்ன காந்தா காந்தா? அப்புறம் உனக்கு தெரியுமா, ஒரு முறை உன்னை பழிவாங்க கூட வந்தான். ஒரு முறை சந்தையில நீ அவனுக்கு தெரியாத மாதிரி நடந்துட்டப்ப அவளை விடு பாஸ்கர். நல்ல வேளை உன்னை பத்தின எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சு. இப்ப அப்பா கிட்ட சொல்லி நான் உனக்கு தண்டனை வாங்கி தர போறேன். அதுவும் திருட்டுக்கு. இல்ல 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 இல்ல, இவனுக்கு தண்டனை எல்லாம் வாங்கி தராத. என்ன இருந்தாலும் இந்த உலகமே அழிய போகுது இல்லையா? நீ முதல்ல அமைதியா இரு. காந்தா, உனக்கு தெரியாது, நான் உனக்கு சொல்றேன் இரு. இந்த உலகம் இப்போ அமரப்பள்ளி, நீ எதுக்காக இப்ப இந்த காந்தா கிட்ட உன்னோட நேரத்தை வீணடிக்கிற? நீ கூட வா, நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுறேன். பாஸ்கர், பாஸ்கர், நான் சொல்றத கேளு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவருடைய வீட்ல இல்ல. அவர் எங்க இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பாவங்களுக்கு பிராயச்சித்தம் தேடிக்க எங்கேயோ போயிருக்காரு. ஏன், ஏதாவது முக்கியமான விஷயமா? எல்லாரும் இப்போ உடனே அரசவைக்கு வரணும்னு மகாராஜா கட்டளை இட்டு இருக்காரு. ஏன்னு தெரியல, ஆனா கட்டளை இட்டு இருக்காரு. சரி, நான் என் அப்பா கிட்ட தகவலை சொல்லிடுறேன். நீ போ.
வந்துட்டானா இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணா? வணக்கம் மகாராஜா. வணக்கம். மன்னிச்சிடுங்க, வரத்துக்கு தாமதம் ஆயிடுச்சு. ஆனா திடீர்னு நீங்க ஏன் இந்த சபையை கூட்டி இருக்கீங்க மகாராஜா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த விஜயநகரம் முழுக்க யாரை பார்த்தாலும் தங்களுடைய பாவங்களுக்கு பிராயச்சித்தம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த ராஜ்யத்தின் மகாராஜா, அதனால முதல்ல நான் தான் என்னுடைய பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடிக்கணும். ஆமா மகாராஜா, நானும் என்னுடைய பாவங்களுக்கு பிராயச்சித்தம் தேடிக்க விரும்புறேன். மந்திரியார் அவர்களே, முதல்ல நான் என் பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணிடுறேன். இல்ல மகாராஜா, இதுக்கு மேலேயே என்னுடைய பாவத்தின் சுமைகளை என்னால சுமக்க முடியாது மகாராஜா. முதல்ல என்ன பிராயச்சித்தம் தேடிக்க விடுங்க. மந்திரியார் அவர்களே, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கங்க. முதல்ல என்னுடைய பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ண விடுங்க, சரியா? இல்ல மகாராஜா, மந்திரியார் அவர்களே, சொன்னேன்ல நான் தான் முதல்ல என்ன பண்ண விடுங்க. மகாராஜா, மகா மந்திரியாரே, உங்க 2 பேருக்கும் உங்க பாவங்களுக்கான பிராயச்சித்தத்தை தேடிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா மகாராஜா பெரிய பதவியில இருக்கிறவர்ல, அதனால மகாராஜாவுக்கு தான் முதல் உரிமை இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு என் வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். இவ்வளவு நாள் அந்த உண்மைய என் புத்திசாலித்தனத்தினால உங்க யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருந்தேன். உங்க யாருக்கும் அதை பத்தி தெரியாது. ஆனா இன்னைக்கு அந்த உண்மையை உங்க எல்லார் முன்னாடியும் நான் வெளியில கொண்டு வர போறேன். நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? பாருங்க, யாரும் பயந்து போயிடாதீங்க. எனக்கு தலையில முடி இல்ல. இந்த விஷயத்தை நான் உங்க எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்சிட்டேன். இது என்னுடைய பாவம். இன்னைக்கு இந்த பாவத்துக்கு நான் பிராயச்சித்தம் பண்ண போறேன். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா, ஆனா உங்களோட இந்த பாவத்தை விட பல மடங்கு பெரிய பாவங்களை மத்தவங்களும் பண்ணி இருக்காங்க. அவங்க தான் முதல்ல பிராயச்சித்தம் தேடிக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க மந்திரியார் அவர்களே? இதை விட பெரிய பாவம் என்ன இருக்க முடியும்? சொல்லுங்க. உங்களுக்கு வேணா இது பெரிய பாவமா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் பண்ண பாவம் உண்மையிலேயே மிகப்பெரிய பாவம் மகாராஜா. மகாராஜா, இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அவ்வளவுதான். இன்னும் சில நொடிகள்ல அப்பாவை பத்தி தெரிய போகுது. இன்னைக்கு வரைக்கும் நான் மந்திரியார் அவர்களே, யாரும் பார்க்கல. அப்படியா? நல்லது. மந்திரியாரே, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. வீரர்களே, அவனை பிடிங்க. விடாதீங்க. அவன் மாட்டிக்க கூடாது. அவன் மாட்டினா நானும் மாட்டிக்குவேன்.
சொல்லு, நீ யாருன்னு சொல்லு. ஏன் மகா மந்திரியார தாக்குன? சொல்லு, யார் உன்னை அனுப்புனது? சொல்ற மந்திரியார கொல்ல சொல்லி என்ன? பாத்தியா பாஸ்கர், உன்னால எனக்கும் 2-3 அடி விழுந்துருச்சு. அட, எதுக்காக அவன் பின்னாடி ஒதுக்குதுக்க நீ? அந்த கை காலா அவன் இந்த விஜயநகரத்தோட பெரிய எதிரி. அவனே நீ காப்பாத்துன? இல்ல சித்தப்பா, அந்த கை காலவல மட்டும்தான் என் அப்பாவை இவ்வளவு வருஷமா அவன் எங்க கடத்தி வச்சிருக்கான்னு சொல்ல முடியும். ஆனா கை காலாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்பாவை கண்டுபிடிக்கிற கடைசி நம்பிக்கையும் கைவிட்டு போயிடும். அதனால அப்பா எங்க இருக்காருன்னு தெரியற வரைக்கும் நான் அந்த மரணத்தை கூட கை காலவன் நெருங்க விட மாட்டேன். வா. வைத்தியரே, நீங்க என்ன மருந்து தடவுறீங்களா இல்ல மிளகா பொடிய போடுறீங்களா? மந்திரியார் அவர்களே, என்ன பண்றீங்க? வைத்தியரை எட்டி உதைச்சு இன்னொரு பாவம் பண்ணிட்டீங்க. என்ன மன்னிச்சிருங்க வைத்தியரே, என்ன மன்னிச்சிருங்க. காயத்தோட வலிய என்னால தாங்கவே முடியல. பரவாயில்ல, விடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. மந்திரியார் அவர்களே, உங்களை கொல்ல முயற்சி பண்ண அந்த குற்றவாளிய நம்மளோட உளவாளிகளும் வீரர்களும் ஒன்னு சேர்ந்து தேடிட்டு இருக்காங்க. பார்த்துட்டே இருங்க, சீக்கிரமே அவன் கிடைச்சிடுவான். அப்புறம் நானே அவனுக்கு தண்டனை வழங்குவேன். நீங்க உங்க உடம்ப பாத்துக்கங்க, சரியா? இப்ப நான் இங்க இருந்து கிளம்புறேன். போலாம் மகாராணி. மகாராஜா, நீங்க போங்க. நான் மந்திரியார் அவர்கள் ஓய்வெடுக்கிறதுக்கு தயார் பண்ணிட்டு வந்துடுறேன். நல்ல யோசனை. சரி மந்திரியார் அவர்களே, நீங்க உடம்ப பாத்துக்கங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.